விவசாயம் நலிவடைந்து வருவதால் மாற்றுத் தொழிலை நாடியுள்ளதாக ஈரோடு மாவட்ட விவசாயிகள் விரக்தி தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. விவசாய நாடான இந்தியாவில் தற்போது விவசாயம் மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. கணினி யுகமாகிவிட்ட நிலையில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக அரசு கொண்டுவரும் திட்டங்களோ சரியான வழியில் விவசாயிகளை சென்றடையவில்லை. இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளாலும் விவசாயிகள் வறுமை கோட்டிற்கு தள்ளப்படுகின்றனர். தமிழகத்தில் விவசாயத்தை மட்டுமே நம்பி பல்வேறு மாவட்டங்கள் உள்ளன. இதில் ஈரோடு மாவட்டத்தில் உற்பத்தியாகும் நெல், கரும்பு, மஞ்சள் போன்றவை பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்டுள்ள ஆட்கள் பற்றாக்குறை, உரம் விலை உயர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் உற்பத்தியும் குறைய துவங்கியது. இதனால் வருத்தமடைந்த விவசாயிகள் மாற்றுத் தொழிலை நாடியுள்ளனர். குறிப்பாக கோழி வளர்க்கும் தொழிலில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டியுள்ளனர். விவசாயம் தண்ணி இல்லாத ஆள் பற்றாக்குறையினால விவசாயத்தை கொஞ்சம் நாங்கள் பண்ண முடியல. இப்போ இது ஆள் சின்ன இட வசதி கொஞ்சமாக இருந்தாலும் போது வருமானம் நல்லா இருக்குது. நாங்கள் அதனால இந்த கோழி வளர்த்திட்டு இருக்கிறோம். விவசாயத்தை விட கோழி வளர்ப்பில் போதுமான அளவிற்கு வருமானம் கிடைப்பதாகவும் விவசாயத்தில் ஏற்படும் நஷ்டத்தை சரி செய்ய முடியவில்லை என்றும் விவசாயிகள் கூறினர். காலேஜ் போயிட்டு ஈவினிங் நேரம் வந்து கோழி பண்ணல வேலை செய்வேன். இருக்கிற காட்டு வேலையோட இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப காலமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆனால் விவசாயத்தில் ஒன்றுமே கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதனால் நான் சரி ஒரு கோழி பண்ணை ஒன்று போடலான்ட்டு போட்டேன். இப்போ அது ஓரளவுக்கு பரவாயில்ல. அதை வச்சு தான் நான் விவசாயத்தை பார்க்குறேன். அப்போவுமே விவசாயிகளுக்குள்ளே விவசாயத்தை போட்டனால அது எடுக்க முடியறதில்ல. விவசாயம் நம்ம படுபாதாளத்தில் போயிட்டு இருக்குது. விவசாயத்தை நம்பி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாத இருக்குது. பல்வேறு தேவைகளுக்காக போராட்டங்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் உணவுப் பொருளுக்காகவும் விரைவில் போராட்டம் வரும் என்பது நிதர்சனம்.